மக்களுடைய மனசுல இடம் பிடிச்ச அந்த டாப் 10 மினிஸ்டர்ஸ் யாரு அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அவைலபிலிட்டி. அவங்க வந்து ஒரு சர்ச்சையான அமைச்சர்னே சொல்லாங்க. அதாவது இந்த 2 மாசத்துல மட்டும் பல சர்ச்சைகள்ல அவங்க வந்து சிக்கினதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. அவங்க எங்க போனாலுமே ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி அவங்க பின்னாடி வந்து சுற்றிட்டு எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு மினிஸ்டராகவே அவர் இருக்காரு. குறிப்பா வந்து பத்திரிகையாளர்களுடைய ஃபேவரட்டான மினிஸ்டர் அவர் வந்து இருக்காரு. திரு விஜய் அவருடைய வலதுகரம் அப்படின்னு எல்லாரோடையும் பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர். பட் அவர் மினிஸ்டருடைய செயல்பாடுகள் நம்ம பெருசாக அவர் வந்து வெளியில் பார்க்கறது. ஸோ இவர் வந்து பெருசாக பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து தெரியல. அந்த மாதிரியான வீடியோஸ் அந்த மாதிரியான கிளிப்பிங்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். அசராமல் எல்லா கேள்விகளுக்கும் வந்து பதில் வந்து சொன்னார். அதுவும் சரியான பதில் வந்து ஒரு டேட்டாவோட கரெக்டான விஷயங்களை மட்டுமே பேசுகிறாரு. ஸோ ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மினிஸ்டராகவே அவர் வந்து மாறிட்டார். ஃபங்க்ஷனில் அவரை பார்த்தேன். அவ்வளோ எளிமையாக இருந்தது. நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த மினிஸ்டருடைய செயல்பாடுகள் இருக்குது. ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். இவர் மைக்கை பிடிச்சாவே வந்து டிஎம்கே அந்த அடிப்பார். அது மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எப்போவுமே வந்து பீப்புளோட கனெக்டாக இருக்கக்கூடிய மினிஸ்டர், சர்வசாதாரணமாக ஆகக்கூடிய, பேசக்கூடிய, பழகக்கூடிய ஒரு பீப்புள்ஸோட ஃபேவரட்டாகவுமே இந்த ஒரு அமைச்சர் அப்படின்றது இருக்கிறதுனால ஸோ இந்த ஒரு பிளேஸை மக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தொழிலில் பல்வேறு ஊழல்கள் நடந்ததை நம்மளாம் வந்து பார்த்தோம். ஸோ அதெல்லாம் சரி பண்ணி லாஸ்ட்டில் இருந்த அந்த ஒரு துறையை வந்து மென்மேலுமாக இப்போ வந்து உயர்த்திட்டு வரது நம்மளால் வந்து பார்க்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பழங்குடியின மக்களை வந்து செக்ரட்டரியேட்டுக்குள்ளே அனுமதிச்சாங்க, தலைமைச் செயலகத்துக்குள்ளே அனுமதிச்சாங்க, மினிஸ்டருடைய கேபின்குள்ளே அனுமதிச்சாங்க. அவங்க கூட அவர் சகஜமாக உட்காந்து பேசுகிற விதத்தையும் பழகிற விதத்தையும் சாப்பிட்ற விதத்தையும் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ஒரு மினிஸ்டர் இருந்தாங்களா அப்படின்ற ஒரு 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 கியூரியாசிட்டி நம்மளுக்கு வருதுங்க. இதுதாங்க நம்ம எதிர்பார்த்தோம். மக்களுடைய மக்களாக இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். அண்ட் நம்பர் 1 பொசிஷன் யார் அப்படின்றது தான் வந்து எல்லாரோடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கும். எஸ், நம்ம குட் வைஃப் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா ஆட்சிக்கு வந்து கிட்ட 2 மாதம் முடிஞ்சுதுங்க. ஸோ இந்த 2 மாதத்தில் மக்களுடைய மனசில் இடம் பிடிச்ச அந்த டாப் 10 மினிஸ்டர்ஸ் யார் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அவைலபிலிட்டி. ஸோ மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகிறாங்களா, ஈஸியாக அவங்கள போய் பார்க்க முடியுதா, நம்மளுடைய மனுக்களை கொடுக்க முடியுதா அப்படின்றத பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இன்னொன்று வந்து அவங்க துறையில் என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கடந்த ஆட்சியில் செய்த தவறுகளை வந்து இவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்களா, அல்லது அதுலேருந்து மீண்டும் அந்த துறையை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிருக்காங்களா அப்படின்றத பேஸ் பண்ணியும் வந்து வச்சுருக்கோம். அண்டு அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் எப்படி மீட் பண்ணுறாங்க, அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து எப்படி வந்து பதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் கொஷின்ஸை வச்சு தான் இந்த ஒரு லிஸ்ட்டை நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்டில் நம்பர் 10th இடத்தை பிடிக்கக்கூடிய அமைச்சர் யார் அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்கள். திரு விஜயருடைய வலதுகரம் அப்படின்னு எல்லாரோடையும் பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர். பட் அவர் மினிஸ்டருடைய செயல்பாடுகள் நம்ம பெருசாக அவர் வந்து வெளியில் பார்க்கறதுல, அவர் வந்து பெருசாக மீட் பண்ணுறதுல, கட்சி நிர்வாகிகளை வந்து மீட் பண்ணுறதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பொதுமக்களுடைய ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட வந்து ட்ரெண்ட் ஆச்சு. விழுப்புரத்தில் எங்கேயோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணார். அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சர்வசாதாரணமாக வந்து ஒரு திண்ணை மேலே உட்காந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அவர் வந்து ஈஸியாக மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நபராக தான் நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் அதை தாண்டி அவருடைய துறையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 60 நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரியான எந்த விஷயங்களுமே நமக்கு வந்து வரல, நியூஸ்லேயும் வரல, செய்தித்தாள்களையும் வரல அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதை பேஸ் பண்ணி இவருக்கு வந்து அந்த 10th பொசிஷன் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். 9th பொசிஷன் வந்து சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள். அவர் ஐஆர்எஸ் பதவி வந்து ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுது. ஸோ இவர் வந்து பெருசாக பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து தெரியல. அந்த மாதிரியான வீடியோஸோ அந்த மாதிரியான கிளிப்பிங்ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். பட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது வந்து தொடர்ந்து அவர் வந்து போயிட்டே இருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக கூட எக்மோர் மருத்துவமனைக்கு நம்ம சிஎம் விஜய் சார் வந்து போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணார். அதுவும் வந்து திடீர்னு யாருக்கும் சொல்லாமல் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணார். அதுக்கு பின்னாடியும் திரு அருண்ராஜ் அவர்களுடைய அந்த அழைப்பு தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரியான இந்த சீக்ரெட்டான இந்த மாதிரியான விஷயங்களை அவர் வந்து பண்ணிட்டு இருக்கு. அதேமாதிரி சுகாதாரத்துறையிலையும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா கடந்த ஆட்சியில் வந்து சரியான காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படலை, மருத்துவ கட்டமைப்புகள் வந்து சரியா இல்லை, மருத்துவ வசதிகள் வந்து சரியா இல்லை. குறிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய சுகாதார மையங்களில் வந்து சரியான போதுமான மருத்துவ வசதிகள் இல்லை. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ படிப்படியாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
பட் செயல்பாடுகளாக வந்து பார்க்கும்போது அவரோட வந்து இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு போவார் வரும் நாட்களில் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸை பிடிக்கக்கூடிய அமைச்சர் வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் அவர்கள். ஏன்னா அந்த மதுவிலக்குத்துறை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான துறை. கடந்த ஆட்சியில் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு பேசு பொருளாக மாறுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப சவாலான ஒரு துறை, ஒரு இளைஞர் கையை வந்து கொடுத்துருக்காரு திரு விஜய் அவர்கள். அவருடைய செயல்பாடுகளை பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப வியந்த விஷயம் அவர் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஏன்னா கடந்த ஆட்சியில் திரு செந்தில் பாலாஜி அவர்களிடம் வந்து ப்ரெஸ் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களா அப்படின்னு கூட எனக்கு வந்து தெரியல. ஆனால் இவட சரமாரியாக வந்து கேட்டாங்க. புது பிராண்ட் வாங்குங்க, இந்த மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் இருந்தது நம்மளால வந்து பார்க்க முடியுது. அவரும் வந்து அசராமல் எல்லா கேள்விகளுக்கும் வந்து பதில் வந்து சொன்னார். அதுவும் சரியான பதில் வந்து ஒரு டேட்டாவோட கரெக்டான விஷயங்களை மட்டுமே பேசுகிறாரு. ஸோ ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மினிஸ்டராகவே அவர் வந்து மாறிட்டார். ஜாலியாகவும் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தான் டாஸ்மார்க் ஊழியர்களுடைய அந்த சம்பளத்தில் வந்து போனஸ் போட்டிருந்தாங்க, ஹைக் போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்புகளை வந்து பெற்றுச்சு. குறிப்பாக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 717 மதுக்கடைகளை வந்து மூடினார் திரு விஜய் அவர்கள். அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு விக்னேஷ் அவருடைய செயல்பாடு அப்படின்றது ஆஸ் ஆஃப் நவ் ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு. வரும் காலங்களில் அது இன்னும் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இப்போ கூட அந்த டாஸ்மாகினுடைய டைமிங்கை குறைக்கிறதா வந்து அரசாங்கம் பேசிட்டு இருக்கிறதால ஒரு தகவல் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் இன்னும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸை பிடிக்கக்கூடிய அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் திரு கீர்த்தனா அவர்கள். அவங்க வந்து ஒரு சர்ச்சையான அமைச்சர்னே சொல்லாங்க. அதாவது இந்த 2 மாதத்தில் மட்டும் பல சர்ச்சைகளில் அவங்க வந்து சிக்கினதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அவங்க எங்கே போனாலுமே ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியாக அவங்க பின்னாடி வந்து சுற்றியதுக்கு, அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் போனாலும் சரி, ஒரு வீடியோ போட்டாலும் சரி, ஸோ இந்த மாதிரியான பல்வேறு கான்ட்ரவர்சிஸ் அவங்க பின்னாடி வந்து சுற்றிட்டே இருக்குது. அதையும் தாண்டி விருதுநகர் மக்களோட ரொம்ப கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராகவுமே அவங்க வந்து இருக்காங்க. அவங்க துறையுமே ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு துறைங்க. ஏன்னா வந்து நிறைய முதலீடுகளை வந்து கொண்டு வரணும் அப்படின்னும் போது ரொம்பவே சவாலான துறை. கடந்த ஆட்சியில் நம்ம வந்து பார்த்துருப்போம், நிறைய வெளிநாடுகளுக்கு திரு முதல்வர் அவர்கள் அப்போ போயிருந்தார், அப்போதைய முதல்வர் அவர்கள். ஆனால் எவ்வளோ முதலீடுகள் வந்துச்சு, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது அப்படின்றதுக்கான எந்த ஒரு தகவல்களுமே இல்லை. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ரீசெண்டாக கூட பல வெளிநாடுகளுக்கு போனாங்க. ஒரு 1000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதால வந்து நம்ம செய்திகளை பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள், இன்னும் வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. அவங்க ரீசெண்டாக கூட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு ஒரு மாணவிக்கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாமே சர்ச்சைகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் அப்படின்ற அடிப்படையில் இவங்களுக்கு இந்த இடத்த நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்தை பிடிக்கக்கூடிய அமைச்சர் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள். கண்டிப்பாக எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு மினிஸ்டராகவுமே அவர் இருக்கார். குறிப்பாக வந்து பத்திரிகையாளர்களுடைய ஃபேவரட்டான மினிஸ்டர் அவர் வந்து இருக்கார். மக்களோடவுமே ரொம்ப ரொம்ப எளிதில் பழக்கக்கூடிய ஒரு மினிஸ்டராகவுமே இருக்கார். ஒரு மினிஸ்டர் அப்படின்னா வந்து ஒரு ஒரு 4 பந்தோபஸ்து இருப்போம், பவுன்சர்ஸ் இருப்பாங்க, போலீஸ்மேன்ஸ் இருப்பாங்க. இப்படி தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் அவரை பார்த்தேன். அவ்வளோ எளிமையாக இருந்தது. நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், நம்முடைய கோரிக்கைகளை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த மினிஸ்டருடைய செயல்பாடுகள் இருக்குது. சரி, அவருடைய துறையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பள்ளி கல்வித்துறை இன்றைக்கி நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் போனீங்க அப்படின்னா நிறைய பள்ளிக்கூடங்களில் இந்த கழிவறை அப்படின்ற ஒரு வசதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதை வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இனிஷியேட்டிவாக வந்து பார்க்கப்படுது. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது தான் ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்குது. மற்றபடி உணவுகள் எல்லாமே மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காலை உணவுகள் எல்லாமே வந்து தரமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதன் அடிப்படையில் இந்த அமைச்சருக்கு இந்த ஒரு இடம் அப்படின்றத மக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிக்கக்கூடிய அமைச்சர் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக திரு ஆதவ் அர்ஜுனா. ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். இவர் மைக்கை பிடிச்சாவே வந்து டிஎம்கே அந்த அடி அடிப்பார். அது மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எப்போவுமே வந்து பீப்புளோட கனெக்டாக இருக்கக்கூடிய மினிஸ்டர், சர்வசாதாரணமாக அவங்கக்கூடிய பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு மினிஸ்டர். வெளிவாக்கத்தில் அவர் ஜெயிக்கும் போதே நம்ம வந்து பார்த்துப்போம் மக்களுடைய ஆதரவு அவருக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். குறிப்பாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை விளையாட்டுத்துறையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் தான் வந்து இப்போது போதை இல்லா தமிழகம்
அப்படின்றதுக்காக வந்து ஒரு மேரத்தான் வந்து ஓடினாங்க. பல இடங்களில் பல விளையாட்டுகளை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இங்கே ட்ரெயின் ஆகக்கூடிய தமிழ்நாடு பிளேயர்ஸை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக ஸ்கூல்ஸில் வந்து இந்த பிடி பீரியட்லாம் வந்து கட் பண்ணவே கூடாது அப்படின்ற உத்தரவையும் வந்து போட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஒரு நம்ம நம்ம ஒரு பாசிட்டிவான மினிஸ்டராக நமக்கு வந்து தெரியுது. இன்னும் அடுத்தடுத்த லெவலில் போகும்போது கண்டிப்பாக விளையாட்டுத்துறையே, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை இந்தியா லெவலில் அவர் வந்து கொண்டு போவார் அப்படின்றத நம்மளால் எதிர்பார்க்க முடியுது. இந்த 2 மாதங்களில் அவருடைய பொட்டன்ஷியலை பார்க்கும்போது நமக்கு வந்து அதுதான் தெரியுது. அண்ட் தென் பீப்புள்ஸோட ஃபேவரட்டாகவுமே இந்த ஒரு அமைச்சர் அப்படின்றது இருக்கிறதுனால ஸோ இந்த ஒரு பிளேஸை மக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிக்கக்கூடிய அமைச்சர் கனிம வளத்துறையினுடைய அமைச்சர் திரு பிரபு அவர்கள். இவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா இவர் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள். ஒரு கட்சியினுடைய தலைவரை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவரை வீழ்த்தி அவர் வெற்றி பெற்று வந்தார். குறிப்பாக கனிம வளத்துறையில் நிறைய குவாரிஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதை நம்மளால் வந்து பார்க்க முடியாது. நள்ளிரவில் போயிட்டு குவாரிஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணால் குவாரிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு 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 துறைங்க அது. அதில் வந்து பல விஷயங்கள், பல ஆபத்துகள் வந்து இருக்குது. கடந்த ஆட்சியில் எவ்வளோ கனிம வளங்கள் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் கடத்தப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 60 நாட்கள் அது எல்லாமே முற்றிலுமாக ஸ்டாப் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து கல்குவாரிகள், அதாவது சரியான பெர்மிஷன்ஸ் இல்லாமல் இயங்கின பல கல்குவாரிகளை வந்து தைரியமாக மூடி இருக்காரு. ஸோ எந்த ஒரு பேரத்துக்கோ பணத்துக்கோ ஸோ இன்ஃப்ளூயன்ஸ்க்கோ இதுக்கெல்லாம் அடிப்படையாமல் தன்னுடைய கடமைகளை சூப்பராக வந்து செஞ்சிட்ருக்காரு. ஸோ இவரை வந்து இன்னும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்குடி போனீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் மக்களும் வந்து இவரை கொண்டாடி இருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இவர் துறை வந்து ரொம்ப சைலண்டான துறைங்க. ஏன்னா பல பேருக்கு வந்து அது உள்ள என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் துறையோ இல்லை வந்து பள்ளி கல்வித்துறை இவங்கெல்லாம் வந்து எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாகவே இருப்பாங்க. ஆக்டிவாக மீன்ஸ் நியூஸில் வந்துகிட்டே இருக்கும் இவங்களோட நியூஸ், இவங்க பண்ணக்கூடிய செயல்பாடுகள். ஆனால் கனிம வளத்துறை மாதிரியான துறையில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வராது. அதை ரீஃபார்ம் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து இருக்காது. பட் இருந்தாலுமே அந்த சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய அந்த குவாரிஸை வந்து மூடுறது அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்மளுடைய கனிம வளங்களை காக்கிறது அப்படின்றது நம்மளுடைய முதல் கடமையாக இருக்குது. அதை அந்த மினிஸ்டர் வந்து சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிக்கக்கூடிய அமைச்சர் வந்து மின்துறையினுடைய அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார். இவர் நீங்கள் அடிக்கடி ப்ரெஸ்ஸில் பார்ப்பீங்க, அடிக்கடி வந்து இவர் டிவியில் வந்து பார்ப்பீங்க. குறிப்பாக நிர்மல்குமார் வர்சஸ் செந்தில் பாலாஜி இந்த மோதல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இவர் அடிக்கக்கூடிய அடி வந்து அப்படி இருக்கும். மின்துறையில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு அதை வந்து சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா பல இடங்களில் மின்தடை இருந்தது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா இப்போ கடந்த ஆட்சியில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்துறையினுடைய அமைச்சராக இருக்கும்போது இந்த துறையில் பல்வேறு ஊழல்கள் நடந்ததை நம்மளால வந்து பார்த்தோம். ஸோ அதெல்லாம் சரி பண்ணி லாஸ்ட்ல இருந்த அந்த ஒரு துறையை வந்து மென்மேலுமா இப்போ வந்து உயர்த்திட்டு வரதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. மின்வெட்டுகளும் இப்போ வந்து சரியாயிடுச்சு அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. ஸோ அவரிடம் நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கு. இன்னும் அந்த துறையை அடுத்த கடத்துக்கு எடுத்து போவார் அப்படின்னு வந்து நம்பலாம். 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அமைச்சர் வந்து நம்முடைய வன்னியரசு அவர்கள். ஏன்னா விசிகாக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது தான் அவங்களுடைய நீண்ட கால ஒரு முழக்கமாகவே இருந்துச்சு. அந்த மக்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த தாவேக அரசு இன்னைக்கு பூர்த்தி பண்ணியிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதையும் தாண்டி இன்னைக்கு அந்த மக்களுடைய ஹீரோவாகவே திரு வன்னியரசு அவர்களை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பழங்குடியின மக்களை வந்து செக்ரட்டரியேட்டுக்குள்ளே அனுமதிச்சாங்க, தலைமைச் செயலகத்துக்குள்ளே அனுமதிச்சாங்க, மினிஸ்டருடைய கேபின்குள்ளே அனுமதிச்சாங்க. அவங்க கூட அவர் சகஜமாக உட்காந்து பேசுகிற விதத்தையும் பழகிற விதத்தையும் சாப்பிட்ற விதத்தையும் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ஒரு மினிஸ்டர் இருந்தாங்களா அப்படின்ற ஒரு 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 க்யூரியாசிட்டி நம்மளுக்கு வருதுங்க. இதுதாங்க நம்ம எதிர்பார்த்தோம். மக்களுடைய மக்களாக இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கான ஒரு லீடராகவே திரு வன்னியரசு அவர்கள் வந்து இருக்காரு. பல விஷயங்களை வந்து அந்த துறைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக நிறைய பழங்குடி கிராமங்களுக்கு பஸ் வசதியாக இருக்கட்டும், பேருந்து வசதியாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை வந்து பார்த்து வந்து பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னே வந்து திரு வன்னியரசு அவர்களை சொல்லலாம். அண்ட் நம்பர் 1 பொசிஷன் யார் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பாகவே இருக்கும். எஸ், நம்முடைய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள். ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் மினிஸ்டருங்க. அவர் வந்து மினிஸ்டர் கொடுக்கும்போது பல்வேறு எதிர்ப்புகள் இருந்துச்சு. அவருடைய கேஸ்ட் பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இளைஞராக அந்த துறையில் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனே வந்து பண்ணிட்டு வராரு.
ஏன்னா அந்த கடந்த ஆட்சியில் வந்து அறநிலையத்துறையில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. பக்தர்களுக்கு வந்து சரியான அடிப்படை வசதிகள் இல்லை, நாங்கள் போய் ஃப்ரீயாக வந்து சாமியை பார்க்க முடியல, பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, காசு வாங்குறாங்க, உணவுகள் வந்து தரமாக இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்த 2 மாசத்துல இவர் வந்து டெய்லி வந்து ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. ஏதோ ஒரு கோயிலில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களோடய வந்து பேசுறாரு. அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து உடனடியாக நிவர்த்தி பண்ணுறாரு. அவங்க வந்து ஒரு தவறை சுட்டி காட்டினாங்க அப்படின்னா அது சம்மந்தமான அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அவருக்கான ஆதரவை வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா வந்து இந்த கடவுள் கோயில் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். மக்கள் வந்து தினமும் வந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுனால அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும், இல்லை அங்கே தரக்கூடிய பிரசாதங்களினுடைய தரமாக இருக்கட்டும், இல்லை சாமியை வந்து ஈஸியாக பார்க்கக்கூடிய அந்த கட்டணங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த 2 மாதங்களில் ரொம்பவே சூப்பராக ரொம்பவே கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதனால இந்த ஒரு லிஸ்ட்டில் அவருக்கான முதல் இடத்தை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த லிஸ்ட் கரெக்டாக இருந்துச்சா, இல்லை உங்களுடைய ஆர்டர் என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.